2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது உருவான அதே கூட்டணி தான் இப்போது உருவாகியிருக்கிறது. அதிலும் ஒரு சில கட்சிகள் இன்னும் அந்த கூட்டணியிலே இடம்பெறவில்லை என்பதுதான் உண்மை. அதிமுக, பாஜக தலைமையிலான இந்த கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்ற கட்சிகள், குறிப்பாக தேமுதிக இடம்பெறாத நிலையில் அது முழுமையடையாத ஒரு கூட்டணி தான். 2021 பெரிய தோல்வியை தழுவியத கூட்டணி. அதே நிலைதான் தற்போதும் தமிழகத்தில் நிலவுகிறது. எனவே அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திவிடப் போவதில்லை. அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று சொல்வதற்கு பதிலாக இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லுகிற அளவுக்கு அதிமுக பலவீனமடைந்திருக்கிறது. திமுக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றாலும் கூட தமிழ்நாட்டில் உள்ள திமுக தலைமையிலான கூட்டணியை திமுக கூட்டணி அல்லது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்றுதான் எல்லோரும் அழைக்கிறோம். ஆனால் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டில் அதை அதிமுக கூட்டணி என்றுதான் அழைத்திருக்க வேண்டும். ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால் அப்படித்தான் பாஜகவினரே சொல்லியிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லுவதன் மூலம் பாஜக தலைமையில்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று அவர் ஒப்புக்கொள்வதாக இருக்கிறது. அந்த அளவிற்கு அதிமுக பலவீனமடைந்திருப்பது இன்றைக்கு வெளிப்படையாக தெரிகிறது. எனவே அவர்கள் திமுக கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு ஏதுவான கூறுகள் எதுவும் இல்லை.